இன்னைக்கான டாபிக் எந்த தீட்டு வீட்டுக்கு ஆகாது. இது ரொம்ப ஒரு தரித்திர நிலைமைய குடுத்துரும், கஷ்டத்த குடுத்துரும் அப்டின்னா எந்த தீட்டு சொல்லுவீங்க? இவருக்கு வீட்டுக்கு போனா பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அந்த பயத்துல. அந்த மாதிரியான சென்சிட்டிவான ஆளுங்க இந்த மாரி இந்த 3 தீட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா, கம்பல்சரி அது உடம்புல ஒரு பாதிப்பு குடுக்கும். ஆனா இதே எது வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள ஒண்ணுமே பண்ணாது. ம். புரியுதுங்களா? ஆனா தீட்டுலே ரொம்ப கொடூரமா ஒருத்தர ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட் பண்ற தீட்டு எதுன்னா, கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ! குழந்தை பிறகு தீட்டோட, சாவு தீட்டோட கன்னி தீட்டு தான் மோசமானது. ஏன்னா அதே மாரி ஒரு பொண்ணு உடம்புல அமானுஷ்யம் ஏறுறது, ஒரு இறந்த ஆத்மா ஏறுறது, ஒரு கழிப்ப தாண்டுனா ஏறுறது பார்த்தீங்கன்னா, அது கன்னி தீட்டால தான் ஏறும். ஓ! ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாவு உங்கள பின்தொடரும்னா, அப்ப நீங்க ஒருத்தன் கூட சாவு வீட்டுக்கே முடியாது. ஆமாவா? இல்லையா? ஆமா. கரெக்ட் தான். நெறைய பேர் சொல்லுவாங்க, சாவு வீட்டுக்கு போனால கூடயே வந்துருக்கன்னுவான். அப்ப உன் ம். கூட மாட்டான், மத்தவங்க கூட ஏன் போல? என் கேள்வி அதுதான். இந்த மாரி உங்களுக்கு பெண் திட்டா உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள், 4 நாள் வீட்ல இருங்க. நார்மலா டைம்ல பீரியட் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு டைம அவாய்ட் பண்ணுங்க. 8 மணி, 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர வழிய பாருங்க. போம்போது நல்லா சீரு சிங்காரிச்சு, பூ வச்சு வெளில போகணுன்ற அவசியம் கிடையாது. வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. அந்த 4 நாளைக்கு நீங்க பூ வைக்கலாம், சீர் சிங்காரிக்கலாம் ஒண்ணும் ஆயிட போறதில்ல. ம். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் எந்த தீட்டு வீட்டுக்கு ஆகாது. இது ரொம்ப ஒரு தரித்திர நிலைமைய குடுத்துரும், கஷ்டத்த குடுத்துரும் அப்டின்னா எந்த தீட்டு சொல்லுவீங்க? தீட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாம்மா, இப்போ தீட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி தீட்டுனாலே அது ஒரு பெரிய விஷயம், பெரிய வியாதி மாரி பேசிட்டு இருந்தாங்க. ம். ஆமாவா? இல்லையா? ஆமா உண்ம. அது ஒரு வியாதி மாரி, ஒதுக்கப்பட்ட மாரி, ம். அவ முன்னாடி அவ முன்னாடி போக்கூடாது, அவள ம். பார்க்கக்கூடாது, அவ தனியா தண்ணி ஒதுக்கி குடுக்கக்கூடாது, வச்சுருவாங்க. ஒதுக்கி வச்சு ரூம்ல உட்கார வச்சுருவாங்க, தீட்டுன்னா. ம். ஆனா இப்பலாம் சோஷியலா பஸ்ல போறதும், சோஷியலா ம். பஸ்ல வர்றதும், லிஃப்ட் கேட்டு போறதும், ராபிடோ புக் பண்ணி போறதும், ஆட்டோல போறதும், ராபிடோ ஓட்டுற பையன் யாருன்னே தெரியாது. பொண்ணு யாருன்னே தெரியாது. சம்மந்தம் இல்லாம போறாங்க. ம். ஏன்னா இப்ப கல்ச்சர் மாறிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பொண்ணு தீட்டுக்கு ஆயிடுச்சுன்னா, அது கிச்சன்ல போய் ஒரு பாத்திரம் கூட தொடாது. ம். பூஜை ரூம்ல போய் நிக்காது. அந்த சைடே போவாது. ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருவாங்க. ஆமாவா? இல்லையா? ஆமா. இல்ல. இப்ப அந்த மாரி இல்ல. இப்ப மாறிடுச்சு எல்லாமே. ம். ஸோ, ஆனா 1000 விஷயம் மாறினாலும் தாய், தந்தை மாறுவதில்லை. இரவு, பகல் மாறுறதில்ல. உங்களோட பிளட்டும் மாறுறதில்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி மனுஷன் பிறக்கும்போதும் அதே ரத்தமா தான் இருந்தது. இப்பவும் அதே ரத்தமா தான் இருக்கு. இப்போ தக்காளி சட்னியா வருது? அதே ரத்தம் தான் வருது. மாறாது. ம். இன்னைக்கும் ஒண்ணுதான். பிரபஞ்சம், இயற்கை அதே பசுமையில தான் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம டெக்னாலஜிக்கு தகுந்த மாரி மாறிட்டோம். அப்போ ப்ளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா, மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நல்லது இருந்தா, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நல்ல விஷயம்னா, தீய விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ நல்லதுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தீட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தீட்டுன்னா பார்த்தீங்கன்னா, நறுக்குன்னு சொன்னா 4 தீட்டு தாம்மா. 3 கூட சொல்லலாம். ம். 1 இறந்தவங்க வீடு நம்ம போறது. அதுவும் ஒரு தீட்டு. 2வது கன்னி பொண்ணு வயசுக்கு வர பொண்ணு தீட்டு. 2வது. 3வது குழந்தைங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு தீட்டு. அந்த தீட்டு. புரியுதுங்களா? இந்த ம். 3மே இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான சென்சிட்டிவான ஆளுங்க. எப்படின்னா, ஒரு தீட்ட வீட்டுக்கு நம்ம போனா எல்லாருக்குமே பாதிப்பு வருமான்னு கேட்டா வராது. ம். சில பலவீனமான ஆளுங்க இருப்பாங்க. ஒரு இருட்ட பார்த்தாலும் அம்மான்னு பயப்படுறது. ஒரு ஒரு தீட்டு பார்த்தா அவங்க உடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடும். ஜுரம் அடிக்கிற மாரி ஆயிடும். கொஞ்சம் குளிர்ற மாரி ஆகும். உடம்பெல்லாம் எரியிற மாரி இருக்கும். இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் காட்டும். சில பேருக்கு சாவு வீட்டுக்கு போனா பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அந்த பயத்துல. அந்த மாதிரியான சென்சிட்டிவான ஆளுங்க இந்த மாரி இந்த 3 தீட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா, கம்பல்சரி அது உடம்புல ஒரு பாதிப்பு குடுக்கும். ஆனா இதே எது வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா இருக்கான் பார்த்தீங்களா, அவங்கள ஒண்ணுமே பண்ணாது. ம். புரியுதுங்களா? ஆனா தீட்டுலே ரொம்ப கொடூரமா ஒருத்தர ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட் பண்ற தீட்டு எதுன்னா, கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ! குழந்தை பிறகு தீட்டோட, சாவு தீட்டோட கன்னி தீட்டு தான் மோசமானது. ஏன்னா, கன்னி தீட்டுன்றது தன் தகப்பனையும், தன் தாயும் ஒண்ணும் பண்ணாது. தன் அண்ணனையும், சகோதரியும் ஒண்ணும் பண்ணாது. ம். ஆனா அசல் ஆளுங்க வந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்கன்னா, ம். அவங்க அன்னைக்கு போனாங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க உடம்பு ஃபுல்லா எரியும். ஓ! வெளி ஆளுங்களுக்கு. வெளி ஆளுங்களுக்கு. நான் சொல்றது வீட்டாளுங்களுக்கு அது அவங்க ரத்தம். ம். ம். அவங்க உறவு. அது அவங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. ம். ஆனா வெளியிலேருந்து ஒரு 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 ஆன்மீக ரீதியா இருக்காங்க. ஒரு ம். ஜோசியம் பார்க்குறவரோ, இல்ல ஒரு பாயோ, இல்ல ஒரு ஹிந்துவோ, ம். சாமியாரோ, ம். இல்ல ஒரு சாஸ்திரமோ ஏதோ ஒரு ஆள் போறாங்க. குருக்குல ம். போறாங்கன்னா கூட, அவங்களுக்கு அந்த அவங்களே அந்த வீட்ல தீட்டு இருக்குன்னு சொல்லனா கூட இவங்களுக்கு தெரிய வந்துரும். ஒத்துக்காது அது. ஒத்துக்காது. கீழ ம். மேல உருட்டி பெரட்டி எடுத்துரும். ஒரு ம். 2, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோறு இறங்காது, தண்ணி இறங்காது, எதுவுமே பண்ண ம். முடியாது. ம்.
ஸோ இருக்கிறதுலே பெண் தீட்டு தான் மோசமானது. அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பொண்ணு உடம்புல அமானுஷம் ஏறுறது, ஒரு இறந்த ஆத்மா ஏறுறது, ஒரு கழிப்பை தாண்டினா ஏறுறது பார்த்தீங்கன்னா அது கன்னி தீட்டால தான் ஏறும். ஓ. ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாவு உங்களை பின்தொடரும்னா அப்போ நீங்கள் ஒருத்த கூட சாவு வீட்டுக்கே போக முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமா கரெக்ட் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சாவு வீட்டுக்கு போனால கூடயே வந்துருக்கோன்னுவான். அப்போ உன் கூட மாட்டா மற்றவங்க கூட ஏன் போகல? என் கேள்வி அதுதான். ஒரு சாவு ஏன் வீட்டுக்கு ஒரு ஒருத்தரை 200 மட்டும் தேடி வரணும்? ஒரு சாவு வீட்டுக்கு 200 பேர் வந்திருப்பான், ஒரு 500 பேர் வந்திருப்பான். ம். அப்போ உன்னை மட்டும் தேடி வந்துச்சு, சம்மந்தமே இல்லாம ஆளு. பெத்த புள்ள இருக்கான், கூட இருந்த பொண்டாட்டி இருக்கு, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கான், இவ்வளோ சொன்ன போது உங்க காலில் வந்துட்டானா? லாஜிக்கே இல்லையா? அங்கே போயிட்டு வந்த அந்த பயம், அந்த அதிர்ச்சி, அது வந்து வெளியில் வர மாட்டாங்க. அது கேட்டால் அவர் உடம்புல வந்துட்டாருன்னுவான். உடம்புலலாம் வரல அவர், அவர் வேறு வேலைட்டி இல்லையா, அது வேற கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம், அந்த பதட்டம், அந்த அதிர்ச்சி வந்து அந்த அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா உருகுன மாதிரி ஆகிடும். உடம்புல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், சாப்பாடு இறங்காது, படுத்த படுக்க இருப்பாங்க, கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ இருக்கிறதுலே வந்து தீட்டுனாலே பெண் தீட்டு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெண் தீட்டா உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டில் இருங்க. நார்மலாக டைமில் பீரியட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு அன்டைமை அவாய்ட் பண்ணுங்கள். 8 மணி 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வர வழியை பாருங்கள். போகும்போது நல்லா சீரு சிங்காரிச்சு பூ வச்சு வெளியில் போகணுன்ற அவசியம் கிடையாது. வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. அந்த 4 நாளைக்கு நீங்கள் பூ வைக்கலாம், சீரு சிங்காரிக்கலாம் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அழகு பெண்களுக்கு குறையாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அலங்காரம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, கெட்டதுக்கு. ஸோ அதே மாதிரி அன்டைம் வராதிங்க. 9 மணி 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுங்க. 10 10:30 தாண்டினா ஆபத்து. நீங்கள் ஒரு நாள் லேட்டாக வருவீங்க, ஆனால் பல நாள் நீங்கள் கோயிலுக்கும் தர்காவுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சுற்றுற நிலமை வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீட்டு டைமில் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பாய். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தீட்டுலயே கண்ணு தீட்டு தான் ரொம்ப உக்கிரகம். அது வந்து மத்தவங்களுக்கு ஆகாது. உடம்பு எரிச்சல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு, நல்ல ஒரு அற்புதமான தகவலா தீட்ட பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.